நேயர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சிங்கப்பெண்ணே சீரியல் கடந்த ஆண்டு 2023 அக்டோபர் 9 முதல் தற்போது வரை 160 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதில் லீட் ரோல்களில் மனிஷா மகேஷ், தர்ஷா கவுடா, அமல்ஜித் நடிக்கின்றார். மேலும் பிஜே பவித்ரா, ஞானசம்பந்தம், ரமா, அஞ்சு, போகலட்சுமி, ஜீவிதா, கன்சிதா விஜயன், நிவோதா ரவி மற்றும் பலர் நடித்து வருகின்றனர். தனுஷ் கிருஷ்ணா இயக்கி வரும் இந்த சீரியலுக்கு பிரபாஸ் முத்தையா திரைக்கதை எழுதுகிறார். பொன் இளங்கோ, ஆனந்த் வேணு இணைந்து வசனம் எழுதுகின்றனர். கடந்த சில வாரங்களாகவே இந்த சீரியல் தான் டிஆர்பியில் நம்பர் 1 மாஸ் காட்டி வந்திருக்கிறது. சிங்கப்பெண்ணே சீரியல் நடிகருக்கு குழந்தை பிறந்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பொதுவாகவே சின்னத்திரை சீரியல் ரசிகர்கள் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது. இதனால் ஒவ்வொரு சேனலும் புது புது வித்தியாசமான கதைக்களத்துடன் தொடர்களை ஒளிபரப்பாகி வருகிறார்கள். அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. சமீப காலமாக சன் டிவியில் புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பட்ட தொடர்தான் சிங்கப்பெண்ணே. தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து காமன்ஸில் வேலைக்கு செல்கிறார் ஆனந்தி. இதையடுத்து அவளும் பதறினாள். ஒரு அம்மா கட்டத்தில் ஆனந்தியின் அம்மா மகேஷால் சாப்பிட முடியாததை குறிப்பிட்டு சாப்பாட்டை சதி லீலாவதியே ஊட்டச் சொல்ல லீலாவதி மகேஷுக்கு சாப்பாடு ஊட்டினாள். தொடர்ந்து எல்லாம் முடிந்த பின்னர் சதி லீலாவதி, நாம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகிறோம், மகேஷுக்கு நாம் ஏன் இவ்வளவு இறங்கி வந்து ஊட்டிவிடுகிறோம் என்றெல்லாம் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். தொடர்ந்து இது சரியில்லை என்று உணர்ந்த அவள் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு எடுத்தாள். இன்னொரு பக்கம் போட்டியில் தோற்ற சுயம்புலிங்கம் மித்ராவின் வருகைக்காக காத்திருந்தான். ஆனால் மித்ராவோ சாவகாசமாக வந்து சுயம்புவை மரியாதை இல்லாமல் பேசினாள்.